இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் 19 பார்க்குறோம். Arun carries on grocery business and does not keep his books on double entry basis. The following particulars have been extracted from his books. ஓகே, பாருங்கள் என்னென்ன சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளான்ட் அண்ட் மெஷினரி எவ்வளோ அமௌண்ட்டு, 1/4/2018 அன்னைக்கு 20,000, 31/3/2019 அன்னைக்கு 20,000. ஸ்டாக்கு வந்து ஓப்பனிங்கில் 9,000, க்ளோசிங்கில் 16,000. அதே மாதிரி சன்ட்ரி டெட்டார் ஓப்பனிங் 2,000, க்ளோசிங் 5,300. அடுத்து வந்து சன்ட்ரி கிரெடிட்டார் ஓப்பனிங் வந்து 5,000, 4,000 க்ளோசிங். அடுத்து வந்து கேஷ் அட் பேங்க் வந்து 4,000 ஓப்பனிங்கில் இருக்குது, க்ளோசிங் 6,000 இருக்குது. இப்போ கீழே சில அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டிருக்காங்க பாருங்கள். அதர் இன்ஃபர்மேஷன் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019 ஷோடு த ஃபாலோயிங். அட்வர்டைஸ்மெண்ட்டு 4,700. எங்கே போகணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் போகணும். கேரேஜ் இன்வர்டுனால் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஏற்படுற ஒரு கேரேஜ், அது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் போகணும். கேஷ் பேய்டு டு கிரெடிட்டார்ஸ். ஓகேங்களா? இது வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும். ட்ராயிங்ஸ் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி லாஸ்னால் கழிச்சிட்டு அதுக்கு பின்னாடி வரத ட்ராயிங்ஸ் கழிக்கணும். அதாவது கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட்னா ஆட் பண்ணுவாங்க, நெட் லாஸ்னால் லெஸ் பண்ணுவாங்க, வர்றதுலேருந்து ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இங்கே வாங்க. டோட்டல் சேல்ஸ் டூரிங் த இயர் வேறு 85,000. இதில் வந்து டோட்டல் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லாமல் ஆயிரும். ஓகே, அடுத்து பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் டூரிங் த இயர் வேர் 2,000. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 2,000 கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் பற்றி ஒன்றும் சொல்ல காணாம், பின்னாடி பார்ப்போம். அண்டு சேல்ஸ் ரிட்டர்ன் வேர் 1,000. இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன செய்யணும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ் லிஸ்ட் பண்ணணும். இந்த சேல்ஸ் ரிட்டனை ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் சேல்ஸ்லேருந்து லெஸ் பண்ணணும். டெப்ரிஷியேஷன் பிளான்ட் அண்ட் மெஷினரி 5%. இப்போ அந்த க்ளோசிங் பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கில் அதில் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. பிளான்ட் அண்ட் மெஷினரியில் ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரி 20,000 இருக்குது க்ளோசிங்கில். அதுக்கு 5% நம்ம வந்து லெஸ் பண்ணணும் டெப்ரிஷியேஷன். அந்த டெப்ரிஷியேஷன் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் போட்டுடணும். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அந்த 20,000லேருந்து 5%, 10%னா 2,000 வரும். அப்போ 1,000 5% அதை லெஸ் பண்ணணும் அதில் பிளான்ட் அண்ட் மெஷினரியிலேருந்து. ஓகேங்களா? அடுத்து வந்து ப்ரொவைட் 1,300 ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்து டெட்டார்லேருந்து 300 வராமல் போயிடும்னு சொல்கிறாங்க. அது நமக்கு அது லாஸு. இப்போ அது வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்னு டெபிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் போட்டுடணும். அசட்டில் வந்து அந்த டெட்டாரும் பாயிண்ட் வச்சுருங்க. 5,300. அந்த 5,300லேருந்து அந்த 300 லெஸ் பண்ணி காமிக்கணும் பேலன்ஸ் ஷீட்டில். ஓகேங்களா? ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019 and balance sheet as on the date. Balance sheet 31/3/2019 அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஒரே டைமில் இப்போதைக்கு இதில் நமக்கு சேல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால பர்ச்சேஸ் என்ன செய்யணும், பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும். அதனால் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டு கண்டுபிடிக்கணும். அது போக இங்கே பாருங்கள், இந்த இதில் ஏதாவது கேபிட்டல் இருக்கா? கேபிட்டல் இல்லை, கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுக்கல. அதனால் வேறு எந்த இன்ஃபர்மேஷன்லேயும் கேபிட்டல் கொடுக்கல. பேலன்ஸ் ஷீட்டில் கண்டிப்பாக கேபிட்டல் நமக்கு வேணும். கேபிட்டலோட தான் நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணி லாஸ்னால் லெஸ் பண்ணி அதில் ட்ராயிங்ஸ் லெஸ் பண்ணணும். இங்கேயும் கேபிட்டல் எதுவும் கொடுக்கல. அதனால் கேபிட்டலுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆன் 31 அதாவது இங்கே வந்து 1/4/2018 கொடுத்துருக்காங்க. அதனால் 1/4/2000 ஓப்பனிங் போட்டிருக்காங்க. அது ஓப்பனிங் அன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ் கண்டுபிடிச்சி கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் இங்கே என்னென்னா, அப்போ இந்த புக்ஸ் ஆஃப் அருண் ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ் ஆன் 1st April 2018. இப்போ ஓப்பனிங் மட்டும் இப்போ பாருங்கள். பிளான்ட் அண்ட் மெஷினரி எவ்வளோ இருக்குது? 20,000. அப்போ அசட்டில் போட்டுருங்க. பிளான்ட் அண்ட் மெஷினரி 20,000 அசட்டில் போட்டாச்சு. ஓகேங்களா?
அடுத்து ஸ்டாக் ஓப்பனிங் மட்டும் பாருங்கள் 9000. அப்போ 9000 ஸ்டாக். அடுத்து சன்ட்ரி டெட்டார் ஓப்பனிங் மட்டும் பாருங்கள் 2000. அடுத்து பாருங்கள் அதில் சன்ட்ரி டெட்டார் பார்த்துட்டோம். அடுத்து சன்ட்ரி கிரெடிட்டார் எவ்வளோ இருக்குது? 5000 இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் போட்டுறோம் 5000 கிரெடிட்டார். ஓகேங்களா. அடுத்து கேஷ் அட் பேங்க்ன்றது அசட்டு, அதனால் அசட் சைடு போட்டுரும். இப்போ பாருங்கள் ஓப்பனிங் எல்லாம் போட்டாச்சு. ஓகேங்களா. ஓப்பனிங் எல்லாம் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே க்ளோசிங் எல்லாம் டோட்டல் இப்போ எல்லாம் டிக் பண்ணிட்டேன் பாருங்கள். அப்போ அசட் சைடு எல்லாம் டோட்டல் 35,000. இங்கேயும் அதே 35,000 போட்டுட்டு மேலே இருக்க 5,000 மட்டும் லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 30,000. இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. அதுக்கடுத்து ஓப்பனிங் கண்டுபிடிச்ச பின்னாடி ஒரே டைமில் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க, கொஞ்சம் கேப் விட்ருங்க. அதுக்கடுத்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019 சொல்லிவிட்டு ஒரு ஃபார்மெட்டை ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு வச்சுருங்க, கேப் விட்ருங்க. மேலே இருக்க ட்ரேடிங் அக்கௌண்ட், கீழே இருக்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதுக்கடுத்து பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019 போட்டுட்டு லைபிலிட்டிஸு அமௌண்ட்டு இன்னர் காலம் அவுட்டர் காலம் அமௌண்ட்டு போட்டுருங்க. அசட்டில் அதே மாதிரி இன்னர் கால் அமௌண்ட்டு அவுட்டர் கால் அமௌண்ட்டு போட்டுருங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ ஒரே டைமில் பாருங்கள். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து ஓப்பனிங்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். பிளான்ட் அண்ட் மிஷினரியில் வந்து ஓப்பனிங்கில் 20,000, க்ளோசிங்கில் 20,000. அப்போ அந்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் பேர் கண்டுபிடிக்க 20,000 ஓப்பனிங் யூஸ் ஆச்சு. க்ளோசிங் 20,000க்கு பாயிண்ட் வச்சுருக்கேன். அதனால் இங்கே பாருங்கள், பிளான்ட் அண்ட் மிஷினரியில் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் 20,000 இன்னர் காலை போட்டு பாயிண்ட் வச்சுருக்கிறதுனால இன்னர் காலத்தில் போட்டு டெப்ரிஷியேஷன் வந்து அதுக்கு எவ்வளோ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, டெப்ரிஷியேஷன் 5% டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்போ 10% ஒரு ஜீரோ விட்டால் 10%, 2,000, அதில் பாதி 5,000, இது 1,000, 5% வந்து 1,000. இப்போ டெப்ரிஷியேஷன் லெஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் 19,000 காமிச்சிருங்க. ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் 9,000, க்ளோசிங் ஸ்டாக் 16,000. இந்த ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 9,000 ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் வந்துடும். இந்த க்ளோசிங் ஸ்டாக்கு 2 இடத்துல வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் க்ளோசிங்கில் இந்த க்ளோசிங் ஸ்டாக்கு 16,000 இருக்கா, 2 இடத்துல வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் க்ளோசிங் ஸ்டாக்னு 16,000 காமிச்சிருங்க. அசட்லேயும் 16,000 காமிச்சிருங்க. அசட்லேயும் க்ளோசிங் ஸ்டாக்கு 16,000 க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிருங்க. ஓகேங்களா, காமிச்சிருங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து சன்ட்ரி டெட்டார் வந்து 2,000 ஓப்பனிங்க்கு, க்ளோசிங் 5,300 இருக்குது. ஓகேங்களா. இப்போ அதனால் இப்போ நம்ம டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கல, அதனால் அந்த ஓப்பனிங் டெட்டார் இப்போதைக்கு இங்கே தேவையில்லை. அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃபர்ஸோட முடிச்சு இந்த 5,300 க்ளோசிங் டெட்டார் இருக்குது, அது பேலன்ஸ் ஷீட்டில் பாயிண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். அதனால் இன்னர் காலத்தில் 5,000 டோட்டல் டெட்டார் 5,300 காமிச்சு அதில் ப்ரொவிஷன் ஃபார் ஃபேட் அண்ட் டவுட்ஃபுல் டேஸ் 300 லெஸ் பண்ணி 5,000 அவுட்டர் காலத்தில் காமிச்சிருங்க. இந்த ப்ரொவிஷன் 300 வந்து எக்ஸ்பென்ஸு, அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸும் 300 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயே எழுதிருங்க, டெபிட் எழுதிருங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து சன்ட்ரி கிரெடிட்டார் 5,000. இது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங்கில் எவ்வளோ ஒரு சன்ட்ரி இருக்குது? 5,000 இருக்குது. க்ளோசிங்கு 4,000 இருக்குது. அதனால் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸு கிரெடிட்டில் இருக்கும். கிரெடிட்டில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸு 5,000 காமிச்சிட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு க்ளோசிங் பேலன்ஸில் பை 2 பேலன்ஸ் கேரிட் டவுனு 4,000 காமிச்சிடும். ஏன்னா ஓப்பனிங் கிரெடிட்டார்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்டில் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட்டில் இருக்கும். அது ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்டில் காமிச்சாச்சு 5,000, டெபிட்டில் பை பேலன்ஸ் கேரிட் டவுன்னு டெபிட்டில் 4,000 காமிச்சாச்சு. அடுத்து கேஷ் அட் பேங்க்ன்றது அசட்டில் அந்த க்ளோசிங் அசட் 6,000 வந்து டோட்டல் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் 6,000 காமிச்சிடணும். கேஷ் அட் பேங்க்னு அசட்டில் காமிச்சிருங்க. ஓகேங்களா. அடுத்து வாங்க, இந்த இதில் வந்து டோட்டலில் கேபிட்டல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிங்களா? டோட்டலில் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு டு கேபிட்டல்னு போட்டு கிரெடிட்டில் 30,000 காமிச்சிருங்க. ஓகேங்களா. அடுத்து கீழே வாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் என்னது? அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ். அதனால் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் 4,700 காமிக்கணும். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டு 4,700 டெபிட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காமிச்சிடும். கேரேஜ் இன்வெர்டுன்றது என்னது? நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஏற்படுற ஒரு கேரேஜ் டிரான்ஸ்போர்ட், அது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் காமிச்சிடணும்.
கேரேஜ் இன்வேர்டுனா ட்ரேடிங் அக்கௌண்ட் வரும், கேரேஜ் அவுட்வேர்டுனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் வரும். இது கேரேஜ் இன்வேர்டு, அதனால் டெபிட்டில் காமிச்சிடணும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார், கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்னால் டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். டு கேஷ்னு போட்டுடணும், கிரெடிட்டாருக்கு பே பண்ணியிருக்கிறதுனால 64,000 டெபிட்டில் காமிச்சிடும். அடுத்த ட்ராயிங்ஸ் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. பேலன்ஸ் ஷீட்டில் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணி நெட் லாஸ்னால் லெஸ் பண்ணிவிட்டு வர்ற இன்ஃபர்மேஷன் ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணணும். இப்போ ட்ராயிங்ஸை ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணிட்டுல, அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணி வர்றதுல வந்து ட்ராயிங்ஸில் 2,000 லெஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வாங்க, சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் டூரிங் தி இயர் 85,000. டோட்டல் சேல்ஸ் என்ன செய்யணும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சேல்ஸில் 85, கிரெடிட் சைடில் சேல்ஸ்னு 85,000 போட்டுருணும். பர்ச்சேஸ் ரிட்டன் டூரிங் த இயர் வாஸ் ₹2,000. பர்ச்சேஸ் ரிட்டன் என்ன செய்யணும், 2 இடத்துல அஃபெக்ட் ஆகும். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ் ரிட்டன், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் ரிட்டன் டெபிட்டில் வந்து டோட்டல் கிரெடிட் அக்கௌண்ட் டெபிட்டில் வந்து பர்ச்சேஸ் ரிட்டன்னா டெபிட்டில் போட்டுடணும் 2,000. அதே சமயத்தில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ்லேருந்து லெஸ் பண்ணணும் 2,000. ஓகேங்களா. அடுத்து அந்த பர்ச்சேஸ் சேல்ஸ் ரிட்டன் 1,000. சேல்ஸ்லேருந்து லெஸ் பண்ணணும். அதை டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்லேயும் அது வரும். இப்போ டோட்டல் அக்கௌண்ட் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இங்கே தேவையில்லை, ப்ரிப்பேர் பண்ணாததுனால இந்த அங்கே போக தேவையில்லை. இங்கே மட்டும் சேல்ஸ் ரிட்டர்லேருந்து கழிச்சிட்டு அவுட்டர் காலத்தில் 84,000 காமிச்சிருக்கோம். ஓகே. டெப்ரிஷியேஷன் பிளான்ட் அண்ட் மெஷினரி 5,000 ஏற்கனவே நம்ம அசட்லேருந்து கழிச்சிட்டோம். இங்கேயும் டெப்ரிஷியேஷன் காமிச்சிட்டோம் ஏற்கனவே 1,000. இந்த டெப்ரிஷியேஷன் ஏற்கனவே கழிச்சோம் பாருங்கள். டெப்ரிஷியேஷனு 20,000லேருந்து லெஸ் பண்ணோம் 5%. அங்கே கழிச்சு அவுட்டர் காலத்தில் 19,000 போட்டாச்சு. அந்த 1000 வந்து டெப்ரிஷியேஷன்னு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட்டுக்கு வந்துடணும் 1000. ஓகேங்களா. அடுத்து ப்ரொவைட் 3,000 டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து டெட்டார்லேருந்து 300 ஏற்கனவே லெஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் 5,000 காமிச்சோம். அதே சமயத்தில் அந்த 300 இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்டு வந்துருச்சு ஏற்கனவே. ஓகேங்களா, கொண்டு வந்தாச்சு எக்ஸ்பென்ஸ்னால். அடுத்து ப்ரிப்பேர் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்டு கட்டிருக்காங்க. ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் டெபிட் தான் அதிகமாக இருக்குது. டெபிட் 70,000 போட்டுடலாம். இதே 70,000 இங்கேயும் போட்டுட்டு இதில் வந்து அந்த 5,000 மட்டும் லெஸ் பண்ணால் அந்த பேலன்ஸ் இது தான் கிரெடிட் பர்ச்சேஸ். இந்த பேலன்சிங் ஃபிகர் தான் என்ன கிடச்சிருக்கு, 65,000 கிடச்சிருக்கு பேலன்சிங் ஃபிகர். மற்ற அந்த 70லேருந்து 5,000 60, இந்த 60 தான் கிரெடிட் பர்ச்சேஸ். இந்த கிரெடிட் பர்ச்சேஸை ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் கொண்டு போயிருங்க. 65,000. ஓகேங்களா. ரெண்டையும் இப்போ ஆட் பண்ண ரிட்டனை கழிச்சிங்கன்னா 63,000. இப்போ எல்லாம் இங்கே நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகுது பாருங்கள். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எல்லாமே இதே கிரெடிட்டில் அதிகமாக இருக்குது. கிரெடிட்டில் டோட்டல் 1 lakh இருக்குது. இதே 1 lakh போட்டுட்டு மேலே இருக்க 3 நம்ம லெஸ் பண்ணோம்னா இந்த 9,000 63,000 8,000 லெஸ் பண்ணால் கிடைக்கிறது பேலன்ஸு 20,000 தான் கிராஸ் ப்ராஃபிட்டு. கேரி டவுன் போடணும். அடுத்த லைனில் கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன்னு கொண்டு வந்துடும் 20,000. எல்லாமே இதாகிடுச்சு பாருங்கள். இந்த டோட்டலையும் இங்கேயும் டோட்டல் 20,000 கிரெடிட் தான் அதிகமாக இருக்குது. இங்கேயும் 20 போட்டிருக்கேன், இங்கேயும் 20 போட்டிருக்கேன். இதில் என்ன செய்யுங்க, இந்த 20,000 மேலே இருக்க 3 லெஸ் பண்ணிட்டு கிடையாது 14,000. இதுதான் நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கேபிட்டல். இது கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலோட ஆட் பண்ணணும். இப்போ கேபிட்டலோட ஆட் பண்ணிங்கன்னா 30,000ஓட 14 ஆட் பண்ணால் 44 2 லெஸ் பண்ணிங்கன்னா 42,000 இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதில் சென்ட்ரி கிரெடிட்டார் ஏற்கனவே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், சென்ட்ரிக்கு ஓப்பனிங் சென்ட்ரி கிரெடிட்டார் இருக்காங்களா. சென்ட்ரி கிரெடிட்டார் வந்து 5,000 4,000 இருக்கா. இப்போ க்ளோசிங் 4,000 வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் கிரெடிட் சைடு வரணும் 4,000. ஓகேங்களா. அப்படிதான். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாமே டிக் ஆகிடுச்சு பாருங்கள். நான் எல்லாத்தையும் ஆன்சர் தான் டிக் பண்ணிட்டே வந்தேன், எல்லாமே டிக் ஆகிடுச்சு. இப்போ டெபிட் கிரெடிட் டோட்டல் போடுங்க, டேலி ஆயிரும். இது 43,000, இதுவும் 46,000 பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதனால் இது பொறுத்தல டபுள் என்ட்ரி கான்செப்டோடு எங்கெங்கே போகும் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே டைமில் தேவையான லெட்ஜர்ஸ்லாம் இப்போ அக்கௌண்ட் தேவையான ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, அதுபோல் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு, டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எல்லாம் எது தேவைன்னு நீங்கள் பார்க்கணும். அந்த ப்ராப்ளத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் திரும்ப அந்த ப்ராப்ளத்தை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.